வணக்கம். என்னுடைய பேர் சைலஸ். நான் 2003 பேட்சிலிருந்து தமிழ்நாடு காவல்துறையில் தற்போது வரையிலும் முதுநிலை காவலராக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சப்டிவிஷன் புத்துமலை காவல் நிலையத்தில் பணிபுரிகிறேன். எனக்கு இதுநாள் வரையில் எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கமும் கிடையாது. யாரிடமும் ஓசியில் கூட எந்த ஒரு பொருளும் நான் வாங்கினது கிடையாது. நேர்மையாக இருக்கிறேன். டீ காப்பி கூட பழக்கம் கிடையாது. நான் இன்னைக்கு வரைக்கும் தற்போது வரையிலும் வாடகை வீட்டிலேயே வசித்து வருகிறேன். தப்பு எவர் செய்தாலும் நான் சட்டத்துக்கு விரோதமாக எவர் செய்தாலும் நான் எந்த அதிகாரம் இருந்தாலும் இதை வெளியே சொல்லுவேன். அது உயரதிகாரி தெரிவிப்பேன். இதனாலே நான் நிறையா பணிச்சுமைகளுக்கும் தண்டனைக்கு உள்ளாகியிருக்கிறேன். அதுக்குள்ள ஆதாரங்கள் தற்போது வரையிலும் இப்போது வரைக்கும் இருக்குது. அதில் நிறைய அதிகாரிகள் மான் வேட்டையாடும் கொண்டு இல்லீகலாக ப்ராப்பர்ட்டியாக கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்த அமௌண்ட் எல்லாமே என்ற அதுக்குள்ள எவிடன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது. அதை பற்றி நான் ரிப்போர்ட் பண்ணதுனால தெரிவித்ததுனால நான் இது வரைக்கும் தண்டனைக்குள்ளே நிறைய தண்டனை வாங்கிட்டு இருக்கிறேன். போலீஸ் தண்டனை வாங்குறதுக்கு ஆதாரப்பூர்வம் எதுவுமே கிடையாது. அதிகாரிகள் கிரியேட் பண்ணி புதுசாக நினச்சா கூட தண்டனை தந்துடலாம். ஆனால் அதிகாரிலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஆனால் போலீஸ் ஆதாரப்பூர்வமாக அதிகாரியோட தப்பை ஆதாரப்பூர்வமாக சொன்னாக்கி அது ஏற்றுக்க மாட்டாங்க. அது கண்டுக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண காவலர் எப்படி சொல்லலாம் அப்படி இடம் கொடுத்ததுக்கு எல்லா அதிகாரியை பற்றி உள்ள தப்புகளை காவலர்கள் வெளியே சொல்லிடுவாங்க அப்படிங்கிற ஒரு இதை சிச்சுவேஷனை உருவாக்கி வச்சுக்கிட்டு அவங்கள ஒரு கூட்டணி வச்சுமா வச்சுக்கிட்டு போலீஸ் பயமுறுத்தி வேலை வாங்குற மாதிரி ஒரு கேட் பண்ணி வச்சுட்றாங்க. ஒரு கேட் மாதிரி வச்சுட்ருக்காங்க. சட்டத்துக்கு புறமாக தான் செயல்பட்டு இருக்குது. இது சட்டம் எதுவும் தலையிட்ட மாதிரி இதுவரைக்கும் தலையிட்ட மாதிரி இல்லை. அதுபோலவே தற்போதும் நான் இதுக்கு முன்னால் சிவகிரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் போது ஒரு 4 மாதத்திற்கு முன்னால் பணிபுரியும் போது சிவகிரி காவல் பெண் ஆய்வாளர் திருமதி சண்முகலட்சுமி அவர்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஸ்டேஷனுக்கு சிவகிரி காவல் நிலையத்திற்கு மனு கொடுக்க வருவரும் அல்லது அவரோட கட்ட பஞ்சாயத்து செய்வது, அதுக்கப்புறம் சட்டத்துக்கு விரோதமான அதாவது சட்டத்துக்கு புறம்பாக மது விற்க வைப்பதும், மணல் மாஃபியா கூட கூட்டு முயற்சி சேர்ந்து மணல் விற்க வைப்பதும், அதே மாதிரி போஸ்கோ குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதும், அதுக்கப்புறம் லாட்டரி சீட்டு விற்பனையை இவர் தயவில் நடத்துவதும், அதிகாரம் கொடுத்து மறைமுகமாக நடத்துவதும் சட்டத்துப்பூர்வமான அனைத்தும் ஆதாரப்பூர்வமாக என்னிடம் உள்ளன. இது சிடியில் பதிவு செய்து டிஜிபி மற்றும் மாநில விஜிலன்ஸும் அனுப்பிவிட்டேன். தென்காசி மாவட்டத்தில் உள்ள விஜிலன்ஸ் இந்த அதில் ரவின்னு ஒருத்தர் இருக்காங்க எஸ்ஐஆர். அவர் இந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக செயல்பட்டதுனால இங்கே கொடுத்தா ஆதரவு எதுவும் கொடுத்தா இங்கே செயல்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மாநில விஜிலன்ஸுக்கு அனுப்பிவிட்டேன். அதில் எப்படின்னா 2023 24 வரைக்குமான சுமார் 22 லட்ச ரூபாய்க்கு மேலே பெண் ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி அவர்கள் அக்கௌண்ட்டில் 22 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ண வங்கி கணக்கு முழு ஆதாரத்துடன் கூடியது. இது திருமதி சண்முகலட்சுமி அவர்களுடைய வங்கி கணக்கு. இதில் ஒரு வருடத்துக்கு மட்டுமே 22 லட்ச ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள எல்லா டீட்டெயிலுமே எடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதில் புரோக்கர்களாக செயல்பட்ட நபர்களும் இருக்கிறாங்க. ஸ்டேஷன் மூலமாக ஸ்டேஷனில் உள்ள சில காவலர்கள் பட்டியலும் இதில் இருக்குது. அனைத்து பட்டியலும் இருக்குது. யாரெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, யாரெல்லாம் இந்த விஷயம் ஆகியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ பட்டியலுமே கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் அவருடைய தவறான நடத்தைகள் குறித்த சட்டத்துக்கு புறமான நடத்தைகள் குறித்த அனைத்தும் சிடி ஆதாரமாக டிஜிபிக்கும் விஜிலன்ஸும் கொடுத்துருக்குறேன். கொடுத்து 4 மாதம் ஆச்சு. இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. இந்த ஆதாரம் எடுத்ததுக்காக இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவாக தென்காசி காவல் கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் என்னை பணியிடம் மாற்றம் செய்தார். அதுக்கு நான் தகுந்த காரணம் கேட்டும் இதுவரைக்கும் எனக்கு எந்த ஒரு காரணம் தெரிவிக்கப்படவில்லை. அதாவது ஒருத்தர் பணியிடம் மாற்றம் பண்ணுறீங்க, எனக்கு என்ன பணியிடம் மாற்றம் செய்தது ஒரே நாளில் போய் மாதிரி போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னு எனக்கு நான் அதுக்கு காரணம் கேட்டிருந்தேன். அந்த காரணத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு விளக்கம் இல்லை. இது எனக்கு பணியிட மாற்றம் வந்ததுக்கான பாஸ்போர்ட் இது ஹைகோர்ட் பணியிட மாற்றம் செய்தாலும் அவருக்கான உரிய காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்று கட்டாயம் என்று தெரிவித்த போதும் இதுவரைக்கும் எனக்கு காரணம் தெரிவிக்கிறேன். இப்படி பண்ண வரும்
எஸ்பி மேலேயும், அதாவது கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் மேலேயும் நான் வந்து புகாராக கூறினதுனால விஜிலன்ஸ்லேருந்து இதுவரைக்கும் எந்த அதிகாரியும் வரவில்லை. ஆனால் எஸ்பிக்கு கீழ் பதவிகளுக்குள்ள ஏடிஎஸ்பி திரு ரமேஷ் அவர்களை வச்சு ஒரு விசாரணை நடத்துனாங்க. அந்த விசாரணைக்குள்ளே எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது. அந்த விசாரணைக்கு நாங்கள் வந்து கரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் என்ன நடவடிக்கை இல்லை. 4 மாதம் ஆன பிறகும் நடக்குது. இது வந்து அவருக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்த இன்ஸ்பெக்டர் காவலருக்கு வந்து பெண் இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் வாங்கி கொடுத்த 2003 வயசு சேர்ந்த ராமராஜன் என்பவருடைய டாக்குமெண்ட். சட்டத்துக்கு புறம்பாக வந்து லஞ்சத்தில் வீடு கட்டினது, சுமார் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. அதனுடைய இது அப்புறம் வந்து ஒரு கார் வாங்கியிருக்குது, சுமார் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கார் வாங்கியிருக்காரு. அதனுடைய டாக்குமெண்ட் இது. அப்புறம் வந்து சிவகிரி காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் உள்ள உளவாளி, அதாவது எஸ்பி அவர் மகேந்திரன் அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக 2ஆம் தரமாக வாங்கி வைத்த ஒரு ஸ்கார்பியோ வண்டியை வந்து இல்லீகலாக வந்து கஞ்சா கடத்துறதுக்கும் பாட்டில் விற்கிறதுக்காகவும் சில நபர்கள் மூலமாக செயல்படுத்தப்பட்ட அதனுடைய ஃபோட்டோ இது அவருடைய இதில் வாங்கின வண்டி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து டிஜிபி ஆஃபீஸுக்கும் விஜிலன்ஸுக்கும் அனுப்பிவிட்ட கடிதம் 17/10/2024 கொடுக்கப்பட்டது. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. இவர்கள் எனக்கு வந்து தரப்பட்ட என்ன இருக்குது, இது வந்து டிஜிபிக்கும் விஜிலன்ஸுக்கும் அனுப்பிவிட்டது 17/10/2024 அன்று அனுப்பிவிட்டது. இன்றைக்கி வந்து 2025 வருஷம் துவங்கிட்டு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ என் மேலே நடவடிக்கை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இதுமாதிரி தான் நான் பல இது வாங்கியிருக்கிறேன். அது பிரச்சனை கிடையாது. தற்போது இப்போ நான் வந்து உள்துறை செயலாளருக்கு மேற்கொண்டு இவர்கள் மீதும், அதாவது தவறு செய்த அதிகாரி பற்றி நான் ஆதாரப்பூர்வமாக சொன்ன பிறகும் இவர்களை மீண்டும் வந்து எந்த பணியிட நீக்கமோ தவறுகளோ எதுவுமே அவங்க நடவடிக்கை எடுக்காமல் அதே பணியில் திரும்ப கன்னியூ பண்ணி வச்சதுக்காக வந்து குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கதும், குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, அவர்களும் உடந்தையாக இருக்கிறதால் அவர்களும் குற்றவாளிகள் என்று குறித்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க கேட்டு உள்துறை செயலாளருக்கு அனுப்பியிருக்கேன். பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கிறேன். இது வந்து விஜிலன்ஸ், மாநில விஜிலன்ஸ்லேருந்து எனக்கு தரப்பட்டது. அவர் பேர் வந்து ராமதாஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து, ஒரு டிஎஸ்பி ஒருத்தவங்க வந்து எனக்கு தந்திருக்காங்க. நாங்கள் இது விசாரணை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, விசாரணை செய்வோம்னுக்கிட்டு. ஆனால் இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. விஜிலன்ஸ்லேருந்து வந்து எதுவுமே இல்லை. அப்படின்னா எல்லாருமே இது உடந்தையாக இருக்கிறாங்க. இப்போ வந்து நிறைய சாட்சிகளை மறைச்சிட்டாங்க. அதுக்குள்ள வாய்ப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. குற்றவாளிகள் சாட்சிகளை மறைக்க வாய்ப்புகள் கொடுத்ததும் பெரிய குற்றம். அந்த இதை வந்து நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கு காவல்துறை நிர்வாகம். அதே மாதிரி காவல்துறையில் வந்து நிறைய அதிகாரிகள் வந்து 1-2 அதிகாரிகள் வந்து மான் வேட்டையாடினது முதல்ல என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது. அதை நான் வந்து அரசுக்கு தெரியப்படுத்தினால் அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் எனக்கு தந்தாங்க. அது இல்லாமல் வந்து என்ன இருக்குது, எனக்கு வந்து 7 வருஷமாக வந்து காவல்துறை சீருடை சம்மந்தப்பட்ட எந்த பொருட்களும் உடற்பொருட்கள் எதுவும் வழங்கப்படலை. இதை நான் வந்து கேட்டதுக்காக வந்து இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் தந்தாங்க. அப்போ வந்து இன்னும் நிறைய அதிகப்படியான அதிகாரிகள் கொடுத்த வீடியோக்கள் அனைத்தும் பல வகையான சிடிகள் வந்து ஆதாரமாக இன்றைக்கும் வச்சுருக்கிறேன். இது எப்போ தான் வந்து காவல்துறைக்கு நல்லது நினச்சி, பொதுமக்களுக்கு நல்லது நினச்சி, நாட்டுக்கு நல்லது நினச்சி இந்த குற்றவாளிகளான அதிகாரிகளை என்றைக்கு வந்து நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தெரில. 1000 ரூபா 2000 வாங்கின அரசு ஊழியர்களே கைது செய்து அவர் பணி இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் லட்சக்கணக்கிலையும் கோடிக்கணக்கிலையும் வாங்கின அதிகாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு தெரில. தென்காசி மாவட்டத்தில் வந்து கண்காணிப்பாளர் திரு சீனிவாசன் அவர்கள் பல கோடிக்கணக்கான லட்சத்துக்கு மேலான பணத்தை வந்து கனிம வளத்துறையில் கடத்தோட பார்ட்டிகள் இருந்தோம், பார் ஓப்பன் பண்ணதுக்கும் ஸ்பா ஓப்பன் பண்ணதுக்கும் உள்ள பார்ட்டிகள் இருந்தோம் நிறைய பணத்தை வாங்கி லட்சக்கணக்கில் வாங்கியிருக்காங்க. தீவிரமான காவல்துறை அல்லாத விசாரணை நடந்தால் உண்மையாக இது வெளிக்கொண்டு வரப்படும். இது வந்து காவல்துறை என்பது காவல்துறை அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை, தவறான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இல்லை, பொதுமக்களை காப்பாற்றுவதற்காகவும் நாட்டை சீர்படுத்துவதற்கு தான் வந்து காவல்துறை, தவிர குற்றம் செய்த அதிகாரிகளை ஒன்று சேர்ந்து காப்பாற்றுவதற்காக இல்லை. இங்கே வந்து அதிகாரிகளுடைய தவறுகளை போலீஸ் வந்து சாதாரண காவலர் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மறைமுகமான ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அதனால காவல்துறை சாதாரண காவலர்கள் வந்து மிகுந்த பயமுறுத்தும் செயல்பாடோடு நடந்துக்கிறாங்க அதிகாரிகள். அதனால தான் வந்து நிறைய போலீஸ் வந்து பயந்தே வந்து ஆதாரபூர்வமான ஆதாரங்களை வெளியிட பயப்படுறாங்க.
இது எப்போ வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அனைத்து காவலர்களும் அதிகாரி பற்றிய தவறுகளை எப்பொழுதும் கூறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் பெட்டியோ இல்லை புகாரான நடவடிக்கையோ, அதாவது ஒரு நீதிபதி மூலமாகவோ, ரிட்டையர்ட் நீதிபதி மூலமாகவோ, ஆட்சியர் மூலமாகவோ நிறைவேற்றினால் மட்டும்தான் இதுக்கு வந்து முழுமையான தீர்வு கிடைக்கும். அதுவும் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மேலும் ஏடிஎஸ்பி திரு ரமேஷ் அவர்கள் எனக்கு வந்து முதல்ல வந்து ஒரு விசாரணை வந்து மனு ஒரு சம்மன் தந்தாங்க. அதில் எப்படி எனக்கு வந்து மதியம் 12 மணிக்கு வர சொல்லி தந்த மனு எனக்கு வந்து ஈவினிங் 6:30 மணிக்கு, அதாவது 18:30 மணிக்கு எனக்கு தந்தாங்க. அப்போ நான் எப்படி வந்து மதியம் 12 மணிக்கு நான் ஆஜராகணும்னு எனக்கு தெரில. இதே மாதிரி முரண்பாடாக தரப்பட்ட பல ஆதாரங்களும் நிறைய எனக்கு தரப்பட்ட தண்டனைகள்லேருந்து நிறைய ஆதாரங்கள் இருந்தன. ஆனால் தற்போது நான் வைத்திருக்க இந்த ஆதாரத்திற்கு எப்பொழுது எனக்கு இந்த மக்களுக்கு, பொதுமக்களுக்கு வேலை செய்வாங்க, உண்மையாக வேலை செய்வாங்க இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரில. அதனால் வந்து சிடி ஆதாரத்துலேருந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதே மாதிரி ஒருத்தர் வந்து ஆதாரமாக கொடுத்ததுக்காக அவரை ஆள் வச்சு அடிக்கிறது, கொலை பண்ணதுக்காக ரெடி பண்ண ஆதாரமாக அதில் கொடுத்துருக்குறேன். அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு தொடர்ந்து பணி செய்ய எனக்கு விருப்பம் இல்லை மீன்ஸ் இந்த குற்றவாளிகள் நிறைந்ததில் எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறனால எனக்கு பணி ஓய்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிம்மதியாகவோ நேர்மையாகவோ வேலை செய்ய முடியலைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த பணியை விட்டு போவதுக்கு எனக்கு சொல்கிறேன். அதனால் வந்து அதிகாரிகள் தயவு கூர்ந்து இந்த குற்றவாளிகள் நிறைந்த பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதிகாரிகள் வந்து காவல்துறையில் இருக்கனால நான் பணி ஓய்வு தந்து என்னுடைய உயிரை பாதுகாக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நான் குறிப்பாக சொல்லுறதுனாக்கி, இதே குற்றவாளிகளான அதிகாரிகளை வைத்து தான் இந்த வந்து 1,30,000 போலீஸை வந்து ரன் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா எனக்கு தெரில, எப்படின்னு தெரில. எனக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, இன்னும் எத்தனை பேர் வேலை இல்லாமல் நேர்மையாக இப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவர்களை மட்டும் வைத்து தான் அந்த டிபார்ட்மெண்ட்டை செயல்படுத்த முடியுமா எனக்கு தெரில. எனக்கு என்னுடைய உரிமைக்கும் உயிருக்கும் என்னுடைய நேர்மைக்கும் பாதுகாப்பு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.